பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லே சகல மந்திர மனவா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லே சக்கரமந்தரமனபா Kamadhanava Ekalamanava Unamanama Handalarava. Thank you Jesus. Unamama Handalaramanava Ikanamanava. Kanmalai Uchil Kanmalai Uchil Hallelujah. Naalin அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லே மனபா. ஹல்லேலூயா. என் உயர்விலோ என் தாழ்விலோ என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. ஓசன்னா உயர்த்துகிறோம். அல்லேலூயா. ஓசன்னா உம்மை உயர்த்துகிறோம். ஷக்கன பலமனரபா. ஆராதனைக்குரியவரே அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா. ஓசன்னா we worship you Lord. அல்லேலூயா. ஆராதிக்கிறோம்.
பாடும் போதே அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து பாடுவோம். அவரை அனுபவித்துக் கொண்டே பாடுவோம். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா மக்கள மண்டரபனமா சிக்கதன மகந்தலரபா மக்களரபா ரிக்கமந்தின மன சிக்கலரபா. ஆராதிக்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. இன்னொரு விசை அல்லேலூயா. ரக்கமண்டலரமனமா சிக்கனமகதலரமனமா ஏகதனமகதலரபா சிக்கதனமகதலரபா சிக்கனமகதனமா ஓரிமனமகதலரபா. அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, சகல மந்தரபனபா மகரமனபா ஆராதனை ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, சத்தத்தை உயர்த்தி நம்பிக்கையோடு, மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனைக்குரியவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை Thank you Jesus. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாடுங்கள். வாயை திறந்து பாடுங்கள். சத்தத்தை உயர்த்தி வெளிப்படுத்தும் விசேஷம் 5வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை அவர் கண்ட காட்சியை குறித்து அவர் சொல்லுகிறார். யோவான் வெளிப்படுத்தின 5வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில், அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கு, அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். எப்படி இருந்ததா?
அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன் என்று சொல்கிறார். எனக்குள்ள ஒரு கேள்வி, அவரால் நம்மை சுகமாக்க முடியும், அவரால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்க முடியும், அவரால் எல்லா அற்புதங்களையும் செய்ய முடியும் என்றால், அவரால் தன்னுடைய காயங்களையும் தன்னுடைய தழும்புகளையும் மறைய பண்ண முடியாதா? நிச்சயமாகவே முடியும். ஆனால் ஏன் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்றால், அவருடைய தழும்புகள் தான் நமக்கு சுகம் தரக்கூடிய அத்தாட்சியாக இருக்கிறது. அவருடைய காயங்களும் தழும்புகளும் தான் நாம் சுகம் பெற்றுக்கொள்ள நமக்கு தைரியம் ஊட்டுகிற அத்தாட்சிகளாக இருக்கிறது. அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாய் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை பார்த்து சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா, we worship you Lord, அல்லேலூயா ரகனமனஹந்துலரா ஜீசஸ், அல்லேலூயா ஹோசன்னா. அவரை ஆராதிக்கும் போதே அற்புதங்கள் நடக்கும். அடிக்கப்பட்ட வண்ணமாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை பார்த்து தேங்க்யூ லார்ட், உம்முடைய தழும்புகளுக்காக நன்றி, உம்முடைய காயங்களுக்காக நன்றி, என்னை குணமாக்குகிற அந்த அத்தாட்சிகள் நிச்சயமாகவே நான் சுகம் பெற்றுக் கொள்வேன். பாத்திரர் பாத்திரர் நீரே இயேசுவே, நீர் பாத்திரே பாத்திரர் ரகமகதனமா கனகதனமா நீர் பாத்திரர். இன்னொரு சை பாத்திரர் ரமன ஹந்தல ரமனவா எக்ரகதனமா திகபா. Thank you Jesus. உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. இயேசுவே நீ பாத்திர எல்லா நாமத்திற்கும் மேலானவர். அவருடைய நாமத்தை பாடுங்க. இயேசுவே நீ பாத்திர எல்லா நாமத்திற்கும் மேலானவர். உம்மை போல உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. உயிருள்ள நாமம் மேலான நாமம், இது ஜீவன் தரும் நாமம், இயேசுவின் நாமம். உயிருள்ள நாமம் மேலான நாமம், ஜீவன் தரும் நாமம், இயேசுவின் நாமம். உயிருள்ள நாமம் மேலான நாமம், ஜீவன் தரும் நாமம், இயேசுவின் நாமம். உயிருள்ள நாமம் மேலான நாமம், ஜீவன் தரும் நாமம், இயேசுவே இயேசுவே மீட்பரே ஜீவனே எங்கள் ராஜனே பரிசுத்தரே. ஓ சகலமனமதி கபலரபா தேவ்ரனஹந்தனமா.
மீட்பரே, இயேசுவே மீட்பரே, ஜீவனே எங்கள் ராஜனே, பரிசுத்தரே, படைத்தவரே, பரிகாரியே. இன்னொரு விஷயம், இயேசுவே மீட்பரே. உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு, தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். He is near. He is near. He is near. பரிசுத்தரே, படைத்தவரே, ரகதனம கதனம, இயேசுவே மீட்பரே, இயேசுவே மீட்பரே, ரகமதலரப கதனமந்திரப சிகதனமனரமோ, பரிசுத்தரே, படைத்தவரே, பரிகாரியே எங்கள் இயேசுவே, பாத்திரர் நீரே, மக்கதன மந்திரபா, பாத்திரர் கனமந்தலரமனபா, ரிபதன மகந்தலரபா, ரக்கன மகந்தலரபா. இன்னொரு விசை பாத்திரர் ரக்கன மகதலம, அக்கன மந்திலரபா, எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசுவேன்னு, இயேசு இந்த நாமத்தை, சத்தத்தை உயர்த்தி இயேசு முழு பலத்தோடு மனதார உயர்த்துவோம். இன்னொரு விசை இயேசு, பாடாதவர்களும் பாடுங்கள் இயேசு என்ற நாமத்தை. பரிசுத்தரே, பரிசுத்தரே, அபிஷேகநாதரே எங்கள் இயேசு, பரிசுத்தரே, பரிசுத்தரே, அபிஷேகநாதரே எங்கள் Holy and Anointed One, we worship you Lord. பரிசுத்தரே, அபிஷேகநாதரே எங்கள் ரக்கமந்திரம். திரும்ப திரும்ப சொல்லுவோம், பரிசுத்தரே, அந்த நாமத்தின் வல்லமை விளங்கட்டும், அந்த நாமத்தின் மகத்துவம் விளங்கட்டும், அந்த நாமத்தின் மகிமை விளங்கட்டும். அந்த நாமத்தை சொல்லுகிற, அந்த நாமத்தை அறிக்கை பண்ணுகிற, அந்த நாமத்தை கூப்பிடுகிற ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும். இன்னொரு விஷயம் சேர்ந்து இயேசுன்ற நாமத்தை உயர்த்துவோம். கண்ணை மூடிருங்க, வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி பாடுங்கள். பரிசுத்தரே, நாமத்தை சேர்ந்து பாடுவோம்.
Come on everybody. Yesu, Yesu. Sakala mana magandala manaba, rikana magandanama. ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வார்கள் அவர் மூலமாக. இயேசு இயேசு உயிர் தரும் நாமம் என்று பாடுவோமா? உயிர் தரும் நாமம் மேலான இது ஜீவன் தரும் நாமம் இயேசுவின் நாமம். உயிர் தரும் நாமம் மேலான நாமம் இது ஜீவன் தரும் ரகனமணி கலபா. இன்னொரு விசை பாடுவோம். உயிர் தரும் நாமம் மேலான நாமம் ஜீவன் தரும் நாமம் உயிர் தரும் நாமம் ரகமதுல ரமணபோ சிகதன மந்திரமா திவனமகதனபோ. ஒவ்வொரு முறை நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பிள்ளையை குறித்த கவலையாக இருக்கலாம், உங்கள் சகோதரனை குறித்த கவலையாக இருக்கலாம், உங்கள் எதிர்காலத்தை குறித்த கவலையாக இருக்கலாம், உங்கள் பிரயாசத்தை குறித்த கவலையாக இருக்கலாம். இந்த நாமத்தை நீங்கள் சொல்ல 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 ஒருவேளை அந்த சூழ்நிலைகள் மரித்திருந்தாலும், ஒருவேளை அந்த சூழ்நிலைகள் கல்லறைக்குள் வைக்கப்பட்டிருந்தாலும், ஒருவேளை அந்த சூழ்நிலைகள் நாற்றம் எடுக்கிற நெருநிலையில இருந்தாலும், இந்த நாமம் மீண்டும் அதை உயிர்ப்பிக்கும். இந்த நாமம் மீண்டும் அதை உயிர்ப்பிக்கும். இந்த நாமம் மீண்டும் அதை உயிர்ப்பிக்கும். இது கொலையுண்டு போன எல்லா உலர்ந்த எலும்புகளை, கொலையுண்டு போன கனவுகளை மீண்டும் மகா பெரிய சேனையா எழுப்பும் ஆற்றல் நிறைந்த நாமம். The most powerful name, the most powerful name. இந்த நாமத்திற்கு எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கட்டத்துவங்கள் வணங்கும். எல்லா முழங்கால்கள் முடங்கும். எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அந்த நாமத்தை வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி இயேசு சொல்ல சொல்ல ஜீவன் பிரவேசிக்கும். சொல்ல சொல்ல ஜீவன் பிரவேசிக்கும். மாதா கசேலரபா லிப்ரனகமனகபா. வார்த்தையின் பிரசித்தம் வெளிச்சத்தை தருகிறது. இந்த வார்த்தையானவருடைய நாமத்தின் பிரசித்தம் வெளிச்சத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இயேசு இயேசு இயேசு. இன்னும் சத்தமாய் அந்த நாமத்தை அறிக்கை செய்யுங்கள். ஷகனமந்தி கலரமனபா. பரிசுத்தரே பரிசுத்தரே அபிஷேக அக்லனமுருபோ ரிக்கமஞ்சி கவனமலரபா. ஓ கதனமஞ்சிரபோ லிக்கனம விமனமகந்துரமனபோ. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே மக்கனமா உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் மனமாக்கிறபோ சிகதன மரபா. ஒருவராலே ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவராலே ஒருவர் மூலமா
மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே ரிகனமஞ்சிகபா லிபனமகதனமா சிகதனமனபா மகலபனமா ஏதனமந்திகபலமா லிபனமகதலமனபா சிகதனமஞ்சிகபா உம்மை லேப்ரமந்துபோ ஜீவனமந்தரபா ஆராதிப்பே. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிடத்திலே வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாவுக்கு ஏதுவாய் போய்கொண்டிருக்கிற, சாவுக்கு ஏதுவாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா சரீர பகுதியிலையும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை செலுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்புகிறவர்கள் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆனால் இந்த ஆவியை அனுபவிப்பதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, நீதினாலே நீதி நிமித்தம் ஆவியானது ஜீவன் உள்ளதா இருக்கிறதா? ஆமென் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். நீதியின் நிமித்தம் யாருக்குள்ள இது செயல்படுகிறதா? பாவங்கள் பரிகரிக்கப்பட்ட நீதிமான் என்ற நிச்சயத்தை உடையவர்களுக்குள்ள இந்த ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை மீண்டும் உயிர்ப்பித்து மீண்டும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எழுப்புகிறார். இது நீதியின் நிமித்தம் செயல்படுகிறதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். எதனால செயல்படுகிறது? யார் இதை அனுபவிக்க முடியும்? சத்தமா சொல்லுங்க. நீதிமான்கள் அனுபவிக்க முடியும். யார் அனுபவிக்க முடியும்? ஒருவேளை நீங்கள் நீதிமான் என்ற நிச்சயத்தை உடையவர்களாக இந்த காலை வேளையிலே அவரை ஆராதித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள்ளே ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அன்று மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே ஆவி உங்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. The beauty of the resurrection of Jesus, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டதின் ஒரு முக்கியமான நோக்கம் ரோமர் 4வது அதிகாரம் 25வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ரோமன்ஸ் சாப்டர் 4 verse 25, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், ஆனால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டிருக்கிறார் என்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார் என்று? அவர் எழுப்பப்பட்டதே உங்களையும் என்னையும் நீதிமான். We are justified. கைகளை தட்டி சொல்லுங்க, நீதிமான், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். அவர் எழுப்பப்பட்டதன் முக்கியமான நோக்கம் என்னை நீதிமான் ஆக்கும்படி. பலமாய் கைதட்டி thank you Jesus. 10 முறையாவது thank you Jesus, thank you Jesus. ஷகலா மாட்டிரா பனகபா ஏகதன மகன. சிலருக்கு புரியல. நீங்க கைதட்டுற விதமே தெரியுது, உங்களுக்கு புரியல இதோடைய வேல்யூ. நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, நாம் அவருக்குள் இந்த ஸ்தானத்தை, இந்த தகுதியை அடையும்படிக்கு அவர் தன்னுடைய தகுதியை நமக்காக சிலுவையிலே இழந்தார். 2 கொரிந்தியர் 5:20 சொல்லுகிறது, 21 சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவம் ஆக்கினார். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், அவர் எழுப்பப்பட்டதே நம்மை நீதிமான் ஆக்குவதற்காக. நீங்கள் அவர் எழுப்பப்பட்டார் என்று நம்புவீர்கள் என்றால் நம்புறவங்க பலமா கைதட்டி நன்றி நன்றி நன்றின்னு ஒரு 10 முறை சொல்லுங்க. நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. இந்த நீதி நிமித்தம் ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்பட்டு சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பா. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை, நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பா. ஷாக்கா நகா தாலா மண்டரபா லேப்ரா நகபா ஏகதனமா. ஒருவராலே ஒருவர் மூலம் நான் நீதிமானாய். சத்தமா பாடும். ஒருவராலே ஒருவர் மூலம்
நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரணம் மக்கதன மஞ்சிரபா. உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். இந்த சாணத்தை நான் பெறுவதற்காக பாடுங்கள். பாவத்திற்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட நான் என்ன செய்தேன்? என் பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்தீரே. சுவே கனமந்திரம் மலரபா. இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு உம்மை ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை Hallelujah, 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 hallelujah. Ramamandane, Librana Khanduna, hallelujah, Shikadana, hallelujah, Librata Kasana. அவருடைய வசனம் ஒன்று கூட பொய்யாக முடியாது. அவருடைய வார்த்தைகள் நம் வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேறும். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சாவுக்கு ஏதான உங்கள் சரீரங்களை அந்த ஆவியானவர் உயிர்ப்பிப்பார். இந்த நேரத்திலையும் கூட அதை நீங்கள் அனுபவிக்க அதை நீங்கள் அனுபவிக்க இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருந்தார். உங்களுக்குள் வாசமாய் இருந்தார். உங்களை மார்பிளை நெஞ்சில கை வச்சு ரேக்லா நாபாகாந்தார். அந்நிய பாஷை பேசுறவங்க மெதுவா பேசுங்க. ரேக்லா நாமஹாந்தோரோ ரேகாதான். அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருந்தார். ரேக்லா நஹாந்தராபாலமனபோ வாசமாய் இருந்தார். சந்தேகமே இல்லை, உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறார். அப்படி வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிற அந்த தம்முடைய ஆவியினாலேயே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அன்று எப்படி இயேசுவை எழுப்பினாரோ அப்படியே உயிர்ப்பிப்பார். நம்ம போடுற வாயில போடுற ஒரு மாத்திரையை அவ்வளவு நம்புறோம். அந்த மாத்திரையை போட்டால் நமக்கு எல்லாம் நார்மலாயிருன்னு நம்புறோம். ஏன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவரால் நமக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகும்னு நம்பக்கூடாது? ஏன் நம்ம விசுவாசிக்க கூடாது? ஆஃப்டர் ஆல் ஒரு மாத்திரை, அது யார் கையால் தயாரிக்கப்பட்டதுன்றே தெரியாது. அது சரியான மாத்திரையா தவறான மாத்திரையானே தெரியாது. அந்த மாத்திரை மேல நமக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கும் என்றால் நம்மை வாழ வைக்கிற இந்த வார்த்தை சொல்லுகிறது, அன்றியும் கைதட்ட வேண்டாம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருக்கிறபடியால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர்
உங்களுக்குள் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலேயே ரேப்ரனா சிலர் அஹந்து நபா ஏகபஹதலரபா லேப்ரனா மஹந்தனமா. பரலோக ராஜ்யம் வெறும் பேச்சில் அல்ல, பரலோக ராஜ்யம் பலத்தில் இருக்கிறது. உங்களுடைய என்னுடைய பலத்தில் அல்ல, நமக்குள் ஒருவர் இருக்கிறார். அவரால் பயங்கரமான காரியங்களை செய்ய முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்ன நிலையில என்ன வியாதியோடு வேதனையோடு இந்த காலை வேளையில வந்திருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். எல்லாம் கூடும். வாயை திறந்து நீங்க பேச பேச அவரை அனுபவிங்க. அந்நிய பாஷை பேசும்போது ஆவியானவரேன்னு சொல்லும் போது அவர் உலாவுகிறதை அனுபவிங்க. லேப்ரன ஹந்த கதோ சிகால மந்த கபா லீபன மண்டோ ரீப்ன ஹந்த நமா ஷிக்ரல ஹந்த நகபா லேப்ரஹண்டோ போ ரிகதனமா லேகபகதனம ஹந்துலரோபோ லேப்ரன ஹந்த ரபா லேக நம கதனமா லேப்ரனம ஹந்தலரபா ரேகதனம ஹந்தலர. அந்த ஆவியானவர் அசைவாடின பொழுது அன்று அந்த ரிசரக்ஷன் டே பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அசைவாடின பொழுது மரண உபாதிகளின் கட்டு அவிழ்க்கப்பட்டது. நான் சொல்லுகிறேன், இன்று அவர் உங்கள் உடலிலே உலாவ அசைவாட எல்லாம் மரண உபாதியின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. கைதட்ட வேண்டாம், அனுபவிங்க. ரேம்ரா டீக்ல நபா எல்லாம் மரண உபாதியின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. every string of death, every cord of death rekla manto prana handa nama shekadala rahanda laraba rebrana. எந்த பகுதியிலே பிசாசு மரண கட்டினால் கட்டி வைத்திருந்தாலும் இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும் பொழுது அது எல்லாம் நெருப்பிலிட்ட நூலை போல அற்று போய் கொண்டிருக்கிறது. நெருப்பிலிட்ட நூலை போல அற்று போய் கொண்டிருக்கிறது. நெருப்பிலிட்ட நூலை போல உங்களுக்குள்ளே அவர் உலாவ பட்சிக்கிற அக்கினியானவர் உலாவ எல்லாம் மரண உபாதிகளின் கட்டுகள் அற்று போய் கொண்டிருக்கிறது. மரண உபாதிகளின் கட்டுகள் அற்று. வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. This is not the time to sympathize. This is the time to experience the glory. Manti klaba rahanda lamanaba shekadana mahanta laraba lebra nahanda laraba. எல்லாம் மரண உபாதிகளின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மரணத்தினால் இனி உங்களை கட்டி வைக்க முடியாது. மரணத்தினால் இனி உங்களை கட்டி வைக்க முடியாது. மரணத்தினால் இனி நம்மை கட்டி வைக்க முடியாது. நம்முடைய சிந்தனை கட்டப்பட முடியாது. நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் கட்டப்பட முடியாது. நம்முடைய சூழ்நிலைகள் கட்டப்பட முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் பலமாய் இறங்கின அதே ஆவியானவர் இன்று உங்களுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லா மரண உபாதிகளின் கட்டுகள் தெரிக்கிறது. ரக்க மாண்டல் அரபா லேப்ர நமனா ஷேகதன மஹந்தல் அரபா ஏகலபா ரபா. Close your eyes and worship him. manti klabara mahandal araba ஏக்ரமா. ஏசாயா 60:8 சொல்லுகிறது, என்னுடைய மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். யார் அந்த மகிமையின் ஆலயம்? நீங்களும் நானும் தான் அந்த மகிமையின் ஆலயம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா என்று பவுல் கேட்கிறார். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலே அற்புதங்களை, சுகத்தை, விடுதலையை தந்து மகிமைப்படுத்துகிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து give him glory, give him glory, give him glory, give him glory. சகல கையை தட்டி thank you Jesus, thank you Jesus. சகல மனமகதலரபா லிபன மகதரபா ஏகதன மகந்தலரபா. தூயரே தூயரே சர்வ வல்லவ நீரே. தூயரே சர்வ வல்லவ நீரே. பாத்திரரே துதி உமக்கே. நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவ நீரே. தூயரே தூயரே தூயரே
ஹalleluya 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 சர்வ வல்லவர் ஆளுகிறார். சொல்லுங்களேன், ஹalleluya ஹalleluya ஹalleluya. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீ. இன்னொரு விசை, தூயரே 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 சர்வ வல்லமை உள்ளவர். ராக்ரண மந்திரவர். ஓ தூயரே தூயரே சர்வ வல்லவரே சர்வ வல்லவர் நீரே. இன்னொரு விசை, தூயரே தூயரே ரகண மணிரமணரபா நீரே. கைகளை கடைசி உயர்த்தி, பாத்திரரே பாத்திரரே நீரே. தூயரே ஓ தூயரே சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் ரமணி வலமனரபோ. தூயரே ரிகன மஞ்சி கமனரபோ ரவண ஹந்தனபா மந்திரம. துதி உமக்கே துதி உமக்கே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நல்ல பலமா எல்லார் கைகளை தட்டி, உங்கள் தேவனாகிய கர்த்தரே, you will worship, you shall worship the Lord your God alone. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். விளைவு, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். கற்பம் விழுகிறதும் மலடு உன் தேசத்தில் இருப்பதும் இல்லை. உன் ஆயுசு நாட்களை கர்த்தர் பூரணப்படுத்துவார். உன் ஆயுசு நாட்கள் பூரணப்படுத்தப்படும். உன் ஆயுசு நாட்கள் பூரணப்படுத்தப்படும். பலமாய் கைதட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்துவோம்.